ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாடலில் ஸ்பைக்டு நாட் யூஸ் பண்ணி ஓகேங்களா 3 கலரில் ஒயர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கூடையை தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஃப்ளவர் கலரோடு சேர்த்து 4 கலர். ஓகேங்களா, ஃப்ளவர் வந்து நம்மளுடைய விருப்பம் தான். நீங்கள் வந்து ஃப்ளவர் போடுறதும் போடாததும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இந்த கூடை வந்து லஞ்சு கூடைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். வாங்க இந்த கூடை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கூடை பின்னுறதுக்கு நம்ம வந்து தேவையான ஒயரை வந்து என்ன செஞ்சிட்டோம், கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், நான் வந்து டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். சரிங்களா, இந்த டார்க் க்ரீனை பார்த்தீங்க அப்படின்னா 8.5 அடி. ஓகேவா, 8.5 அடியில் 30 ஒயர் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ 30 ஒயரையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு நீங்கள் என்ன கலர் தேவையோ, நான் வந்து இன்றைக்கி 3 கலர் மிக்ஸ் பண்ணி தான் இந்த கிராஸ் கட் கூடையை நான் வந்து போட போகிறேன். சரிங்களா, இந்த சிக்ஸாக்கை. ஸோ அதனால் நான் வந்து க்ரீன், அப்புறம் ஒரு மஞ்சள், அப்புறம் ஒரு பிங்க், சரிங்களா 3 கலர் காம்பினேஷனை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த க்ரீன் வந்து 8.5 அடியில் 30 ஒயர் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் கலர். இந்த ரோஸ் கலரில் பார்த்தீங்கன்னா அதுவும் 8.5 அடி தான். சரிங்களா, 8.5 அடியில் 4 ஒயர். சரிங்களா, 4 ஒயர். அடுத்து இது ஒரு மாதிரியான மஞ்சள். ஸோ இதுவுமே 8.5 அடி தான். நமக்கு இதனுடைய ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 8. சரிங்களா, இது 8, இது 4. ஓகேங்களா, அப்போ மொத்தம் இது ரெண்டும் 12 ஆச்சு. இது ஒரு 30. அப்போ டோட்டலாக நமக்கு 42 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கோம். சரிங்களா, இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போதும் போல் இந்த ஒயர்களை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, க்ரீன் ஒயரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கூடை ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த க்ரீன் ஒயரை வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயர் அதில் ஒரு ஒயரும் இப்போ இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ 4 ரோஸ் இருக்கு இல்லையா, அப்போ இந்த க்ரீன்லேருந்து ஒரு ஒயரும் இந்த ரோஸ்லேருந்து ஒரு ஒயரும். ஓகேங்களா, இந்த 4 ஒயரையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதில் 8 ஒயர் இருக்கு இல்லையா, அது இந்த ஒயருக்கும் நம்ம வந்து இந்த க்ரீன் கலரில் 8 ஒயர் எடுத்து அப்போ நம்ம வந்து நாட் போடும்போது நமக்கு மிக்சர் நாட் கிடைக்கும். சரிங்களா, இப்போ நான் வந்து நாட் போடுறேன் பாருங்கள். எப்போதுமே இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கிட்டு அதே மாதிரி பிங்க் கலர்லேயும் எடுத்து நாட் போட்டுக்கணும். சரிங்களா, இப்படி மடிச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த பிங்க் கலர் ஒயரை இந்த க்ரீன் கலர் ஒயர் மேலே வச்சு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், நாட் போட போகிறோம். ஓகேவா, நார்மல் நாட் வந்து எல்லாருக்குமே போட தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், போட்டாச்சு. ஓகேவா, இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஒயர்களை வந்து என்ன செய்ய போகிறோம், நாட் போட்டு வைக்க போகிறோம். ஒரு க்ரீன், ஒரு ரோஸ், ஒரு க்ரீன், ஒரு ரோஸ். சரிங்களா, இப்போ 4 ஒயரையும் நீங்கள் போட்டதுக்கப்புறமா எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. அதாவது நான் வந்து 8 ஒயர் எடுத்துருக்கேன் இல்லையா, அந்த கலரை சொல்கிறேன். நீங்கள் 8 ஒயரில் என்ன கலர் எடுக்கீங்களோ அந்த ஒயரை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போது இதில் 8 ஒயர் இருக்கு இல்லையா, அப்போ இதிலேருந்து நமக்கு ஒரு 8 ஒயர் இதுக்கு நமக்கு தேவைப்படும். அப்போ மிக்சர் நாட்டு நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. மீதி இதில் வந்து க்ரீன் கலர் ஒயர் இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து 2 ஒயரையும் சேர்த்து நாட்டு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி க்ரீன் கலரில் நமக்கு வந்து நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது எல்லாத்தையும் நாட் போட்டுட்டு உங்ககிட்ட நான் வந்து என்ன செய்கிறேன், வீடியோவில் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து வெட்டின எல்லா ஒயரையும் நாட் போட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து பிங்க் கலரில் 4 ஒயர் எடுத்துருந்தோம் இல்லையா கட் பண்ணி, இப்போ அதோட 4 க்ரீன் ஒயரையும் மிக்ஸ் பண்ணி மிக்சர் நாட் போட்டோம். இப்போ நமக்கு 4 ரோஸ் கலரில் மிக்சர் நாட் கிடச்சிருக்கு. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலர் எடுத்துருந்தோம் இல்லையா, பாருங்கள் இதுலேயும் பாருங்கள் எல்லோவில் 8 ஒயர் எடுத்திருந்தோம். அப்போ 8 க்ரீன் ஒயர் இதில் போட்டு நம்ம வந்து மிக்சர் நாட்டாக போட்டிருக்கோம். சரிங்களா, 8 மிக்சர் நாட்டு நமக்கு இருக்குது இதில். அடுத்து
மிச்ச ஒயரெல்லாம் என்ன செஞ்சோம், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே கலராக வந்து நாட் போட்டுக்கிட்டோம். இதில் எத்தனை நாட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 நாட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் 2 க்ரீன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 2 க்ரீன் எடுத்து நம்ம நார்மலாக ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி பாருங்கள். கிராஸ் ஆகக்கூடிய ஒயரை நாட் போட போகிறோம். ஓகேங்களா? மேலேயும் கீழேயும் ஒரு நாட். 2 க்ரீன் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பிங்கு. சரிங்களா? இப்போ இந்த சைடு திருப்பி வச்சு ஒரு நாட். ஓகே. இப்போ வந்து நம்ம 2 க்ரீன் ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த சைடில் பாருங்கள், இந்த 2 ஒயர் தான் நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஒயரு. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. சரிங்களா? இதுவும் தான் இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம். அதை ஜாயின் பண்ணுறப்போ மேலே ஒன்று கீழே ஒரு நாட்டு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஸ் கலர் ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இப்படி வச்சு ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, ஜாயின் பண்ணுறப்ப இந்த க்ரீன் ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த க்ரீன் ஒயர் வந்து மேலே இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இப்படி வச்சு ஜாயின் பண்ணிடக்கூடாது. ரோஸ் கலர் வர மாதிரி பண்ணி. சரிங்களா? அப்போ நமக்கு அந்த பேட்டர்ன் வராமல் போயிடும். ஸோ இப்படி நம்ம வைக்கும்போது க்ரீன் கலர் ஒயர் வந்து மேலே வராப்பில் இருக்கணும். சரிங்களா? அதை மட்டும் கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்ந்தாக்கில் ஒரு நாட் போடுறோம். இப்போது கீழே ஒரு நாட் போடும்போது நமக்கு மிக்சர் நாட்டாக வரும். ஓகேவா? ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ கலரை ஜாயின் பண்ண போகிறோம். எல்லோ கலரில் நமக்கு வந்து 8 ஒயர் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு 4 ஒயரை ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்து வர்றப்போ 4 ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கண்டினியூஸாக நம்ம வந்து எல்லோ கலர் ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுதான் நமக்கு கடைசி ஒயர். ஓகேங்களா? இதுலையுமே பார்த்தீங்கன்னா க்ரீன் தான் என்ன செய்யணும், மேல் பக்கம் இருக்கணும். எல்லோ வந்து கீழே போயிடணும். சரிங்களா? மறந்துடாதீங்க. இப்படி வச்சா கூட ஓகே தான் பாருங்கள். எப்படி வச்சாலும் சரி இந்த க்ரீன் வந்து நமக்கு மேலே இருக்கணும். ஓகேவா? எல்லோ வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை மடிச்சிட்டோம். இது மேலே வச்சு இப்படி ஒரு சுற்றிட்டு கீழே இருக்க ஒயரை மேலே எடுத்து வச்சு ஒரு நார்மல் நாட் போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த சைடு கீழே ஒரு நாட்டு. இப்போ இந்த இடத்துல எல்லோவும் க்ரீனும் மிக்சர் ஆன மாதிரி ஒரு நாட் கிடைக்கும். கிராஸ் கட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா போதும், நமக்கு ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? நான் இந்த வீடியோ வந்து பொறுமையாக தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பொறுமையாக தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் க்ரீனை தான் ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? எல்லோ தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஆனால் க்ரீன் ஒயர் வந்து என்ன செய்யணும், மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? இப்படி இருக்கணும். எப்போதுமே எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணுறப்போ இந்த க்ரீன் வந்து என்ன செய்யணும், நமக்கு மேல் பக்கமாக இருக்கணும். அதுதான் இந்த கூடைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அப்போ தான் நம்ம காட்டின அந்த பேட்டர்னில் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த சைடு திருப்பி வச்சு ஒரு நாட்.
ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ 2 எல்லோ ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லையா? இன்னும் 2 எல்லோ நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். மறந்துடாதீங்க. மேல் பக்கம் வந்து க்ரீன் ஒயர் வச்ச மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். கூட வந்து வந்துருங்க. ஆனால் நம்ம போட்ட பேட்டர்னில் வராது. சரிங்களா? சும்மா வேறு ஏதோ ஒரு டிசைனில் உங்களுக்கு வந்துடும். ஷேப் கரெக்டான ஷேப்பில் வராது. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆக போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க அதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? என்னுடைய தவறுகளை சரி செஞ்சுக்கிறேன் நான். இப்போ நம்ம 4 நாட்டையும் இந்த மாதிரி எல்லோ கலரை ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேவா? இங்கே பாருங்கள். 1 2 3 4 ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோஸ் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு ரோஸ் கலரை நம்ம ஜாயின் பண்ணி இப்போ பாருங்கள். ரோஸ் கலரை ஜாயின் பண்ணுறப்போ நமக்கு வந்து என்ன செய்யணும்? இந்த க்ரீன் தான் மேலே இருக்கணும். ஓகேவா? மறந்துடாதீங்க. சரிங்களா? நீங்கள் எப்படி வச்சு பின்னினாலும் சரி, ஆனால் க்ரீன் ஒயர் நமக்கு மேலே இருக்கணும். அவ்வளோதான். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து இதை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நான் இதை ஏன் அப்படி ஃபுல்லாக காட்டுறேன் அப்படின்னா, இதில் வந்து ஒரு சின்ன இந்த இதுதாங்க, அந்த க்ரீன் வந்து மேலே இருக்கிற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரிகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா? அதனால் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்தாப்புல நம்ம ஒரே கலர் க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு 4 பக்கமும் க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால் இதில் எந்த கன்ஃபியூஷனும் நமக்கு வராது. இதில் வந்து நம்ம 5 க்ரீன் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த 5 க்ரீனையும் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ரோஸு, திரும்ப 4 எல்லோ மிச்சம் இருக்கும். அந்த 4 எல்லோவும் போடுறீங்க. அடுத்து ஒரு க்ரீனு, அதாவது க்ரீனும் ரோஸும் மிக்சர் நாட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நாட்டு வரும். அதுக்கப்புறம் 2 க்ரீன் வரும். சரிங்களா? இவ்வளோதான். இதை நான் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை. இந்த க்ரீனில் 5 நாட்டு ஜாயின் பண்ணுறீங்க. ஒரு ரோஸ் கலர் நாட்டை ஜாயின் பண்ணுறீங்க. திரும்ப 4 எல்லோ கலரை ஜாயின் பண்ணுறீங்க. திரும்ப ஒரு ரோஸை ஜாயின் பண்ணுறீங்க. கடைசியில் 2 இதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல 2 க்ரீன் வந்து கடைசியில் வர்ற மாதிரி. ஓகேவா? நான் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். நம்ம வந்து ஒயர்களை வந்து என்ன பண்ணிட்டோம்? ஜாயின் பண்ணிட்டோம். தெரியுதுங்களா? பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 க்ரீன் ஜாயின் பண்ணோம். அடுத்து ஒரு ரோஸு, அப்புறம் 4 க்ரீனு, அப்புறம் ஒரு ரோஸு, அப்புறம் 5 க்ரீனு. பாருங்கள். 1 2 3 4 5. ஓகேங்களா? அப்புறம் ஒரு க்ரீனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் 4 எல்லோ, அப்புறம் ஒரு ரோஸு, அப்புறம் 2 க்ரீனு. சரிங்களா? ஃபஸ்ட்டு
ஸ்டார்டிங் மாதிரியே கடைசியில் எண்டிங்கும் நமக்கு எப்போதுமே கிராஸ் கட்டில் இப்படி தான் முடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பேஸ் போட போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வெட்டின அத்தனை ஒயர்களையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த நம்ம முடிச்சு போட்டோம் பாருங்க, இதுதான் நமக்கு சென்டர் லைன். நம்ம ஜாயின் பண்ணதுனால மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் நமக்கு வந்து அதுலேயே நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நான் வந்து பேஸ் போட்டுட்டு அது எத்தனை ஸ்டெப்பு நம்ம போடணும், எந்த மாதிரி கார்னர் திருப்பணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட போட்டுட்டு காட்டுறேன். ஓகேங்களா? அப்போ தான் கொஞ்சம் இந்த கூடையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ நான் பேஸ் போட்டுட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து பேஸ் போட்டுட்டேன். நான் பேஸ் எத்தனை போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சென்டர். ஓகேங்களா? சென்டர்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு 9 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? 9ஓட நிப்பாட்டியிருக்கீங்க பாருங்கள். 9வது லைன் பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடு நீங்கள் எண்ணி பார்க்கும்போதும் 9 நாட் இருக்கணும். சென்டரோடு சேர்த்து 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 9வது லைனை அப்படி நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து கார்னர் திருப்ப போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? புரியல அப்படின்னா மறக்காமல் டவுட்னா கேளுங்க கமெண்டில். கண்டிப்பாக அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இது 8 இது 9. ஓகேங்களா? இப்போ ஒரு பிங்க் கலரும் ஒரு க்ரீன் கலர் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலர் உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கும். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் சேர்த்தாக்கில் ஒரு நாட் போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த க்ரீனை இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கிறேன். இந்த பிங்க் கலரை இப்படி சுற்றிட்டு இந்த க்ரீன் கலர் ஒயர் இப்படி மேலே வச்சுட்டு இந்த ரோஸ் கலர் ஒயரை இந்த ஹோலில் விடுறேன். ஓகேங்களா? நம்ம நார்மல் நாட் போடுறோம் இல்லையா, அதே தான். பாருங்கள், கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த இடைவெளி வந்து நமக்கு தெரியாது. சரிங்களா? நெருக்கமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நாட் போட்டுட்டோம். இப்போ இந்த சைடு 2வது சைடு நம்ம போடலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 9 இது வந்து ஒரே ஈவன் கலராக இருக்குது. சரிங்களா? க்ரீன் கலராகவே இருக்குது. இந்த கூடையில் அப்படி தான் வரும். 2 கார்னரில் ஒரே கலராகவும் 2 கார்னரில் மிக்சர் நாட்டாகவும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதையும் அதே மாதிரி ரெண்டையும் சேர்த்தாக்கில் ஒரு முடிச்சு. கிராஸ் கட்டில் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துலையும் நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், கார்னர் திருப்பிட்டோம். சரிங்களா? இன்னும் இப்போ இந்த 2 சைடு நம்ம வந்து போடணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அதே மாதிரி மிக்சர் நாட் இருக்கா, அதாவது இந்த ஆப்போசிட் பாருங்கள், இப்படி போகுது இல்லையா, இது 3வது முக்கு. சரிங்களா? இப்படி மடித்து இதை இப்படி ஒரு சுற்றுறோம். சரிங்களா? இந்த க்ரீன் ஒயரை மேலே வச்சுட்டு இந்த பிங்க் கலரை இந்த ஹோலில் கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நாட் போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 4வது இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரீன் தான் வரும். ஸோ இந்த 8வதையும் 9வது நாட்டையும் சேர்த்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒரு நாட் போட்டுக்கலாம். ஓகேவா? பாருங்கள், நமக்கு கார்னரில் இப்போ 4 பக்கமும் என்ன செஞ்சிட்டோம், நாட் போட்டுட்டோம். இப்போ இன்னும் ஒரே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கூட வந்து ரெடி ஆயிரும். சரிங்களா? அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம 4 பக்கமும் கார்னர் வந்து திருப்பிட்டோம். சரிங்களா? 2 ஒயரும் சேர்த்து ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர் திருப்பி இருக்கும் இல்லையா, இங்கே பாருங்கள், முக்கு திருப்பி இருக்கும் இல்லையா, அந்த ஒயர் பாருங்கள், எந்த ஒயர் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஒயரும் கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா?
ஸோ இதில் வந்து ஒரு நாட் நம்ம வந்து போட்டுக்கிறோம். நான் வந்து இந்த வீடியோ வந்து பொறுமையாக தான் சரிங்களா சொல்லித்தரேன். இப்போ இந்த ஒயர் இப்படி போட்டுட்டு அதுக்கடுத்து பாருங்கள், இது ரெண்டும் கிராஸ் ஆகுது. ஸோ இதுலேயும் ஒரு நார்மலாக ஒரு நாட் போட்டுக்கலாம். இது சாதா முடிச்சு சரிங்களா, வேற ஒன்றும் கிடையாது. கிராஸாக போகிற ஒயரை மட்டும் நம்ம வந்து இது பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீனும் ஒரு பிங்க்கும் கிராஸ் ஆகுது. இப்போ இந்த பிங்க் ஒயரை வந்து இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கிட்டேன். நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்பைக்டு ஆர் டிவர்ஷனல் நாட் சரிங்களா. டிவர்ஷன் நாட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த கூடையை அந்த ஸ்பைக்டு நாட் போட்டு கூடையை மேக் பண்ணுறது எப்படிங்கிறத மினி பேஸ்கெட்டும் போட்டிருக்கேன் சரிங்களா. பெரிய சைஸ் பேக்கும் போட்டிருக்கேன். அந்த நாட் எப்படி போடுறது தனியாகவும் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஒயரை இப்படி மடிச்சிட்டோம் சரிங்களா. இந்த நாட் போடுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த க்ரீனை வந்து இப்படி சுற்றுறோம் சரிங்களா. சுற்றிட்டு இந்த பிங்க் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிங்க் கலர் ஒயரை இந்த பிங்க் கலர் ஹோலுக்குள்ளே கொடுக்குறோம். மறந்துடாதீங்க, பிங்க் கலர் ஹோலில் கொடுத்துட்டோம் சரிங்களா. இந்த மாதிரி வச்சுக்கோங்க, வளைவாக இருக்கிற மாதிரி. இப்போ இந்த க்ரீன் ஒயரை இப்படி சுற்றி, இங்கே பாருங்கள், இப்படி சுற்றி இந்த ஒயரை இப்படி சுற்றி கொண்டு வரோம். பாருங்கள் இந்த ஒயர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இப்படி வந்து இப்படி உள்ளே போகுது. அதாவது இதில் மட்டும்தான் போகுது பாருங்கள், இந்த ஒயருக்குள்ளே மட்டும்தான் போகுது சரிங்களா. இப்போ இதை நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த நாட் கிடச்சிரும் சரிங்களா. நல்லா டைட் பண்ணிட்டோம்னா நம்ம நாட் கிடச்சிரும். இதுதான் ஸ்பைக்கடு ஆர் டிவர்ஷன் நாட் சரிங்களா. இந்த 5 1 2 3 4 5 இந்த 5 இதோட சேர்த்தா 6 நாட்டு. இந்த 6க்குமே நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த மாதிரி டிவர்ஷன் நாட் தான் போடணும். பாருங்கள், இப்போ மறுபடியும் சொல்லித்தரேன். இப்படி மடிச்சிட்டோம், இந்த க்ரீன் ஒயரை இப்படி சுற்றிட்டோம் சரிங்களா. சுற்றியாச்சா. இப்போ இந்த கீழே இருக்க ஒயரை எடுத்து இந்த ஹோலில் கொடுக்குறோம். ஓகேவா, ஹோலில் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஒயர் இப்படி இருக்குது ஓகேவா. இந்த க்ரீன் ஒயரை எடுத்து இப்படி கொடுக்குறோம் சரிங்களா. இப்படி கொடுக்காம இப்படி. ஓகேவா, இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ ஒவ்வொன்றையும் பொறுமையாக அப்படி இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன செஞ்சிடும், நாட் கிடச்சிரும். அது மாதிரி ஒயர் கொஞ்சம் திருகாமல் பார்த்து பொறுமையாக என்ன செய்யணும், இந்த நாட்டை போடணும் சரிங்களா. ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன செஞ்சிடும், இந்த நாட்டு நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இப்போ திரும்பியும் ஒன்று சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த 6லையுமே நான் வந்து போட்டு காமிச்சிடுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா. இப்போ பாருங்கள், மடிச்சிட்டோம். இந்த க்ரீன் ஒயரை இப்படி சுற்றி இந்த எல்லோ கலர் ஹோலில் வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டோமா. இந்த க்ரீன் ஒயரை இப்படி சுற்றி கொடுக்குறோம். இப்படி கொடுத்துடக்கூடாது, இப்படி சரிங்களா. இப்போ இந்த மாதிரி இழுத்துட்டீங்க அப்படின்னா 4 பக்கமும் டைட் ஆயிரும் நமக்கு. இப்போ பாருங்கள், 3 நாட் நம்ம போட்டோம் சரிங்களா. இதுதான் அந்த நாட்டு, அதாவது ஸ்பைக்கடு ஆர் டிவர்ஷன் நாட் சரிங்களா. ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக நாட் போடுற மாதிரி தான் இப்படி மடிச்சுக்கிறோம். ஆனால் என்ன, இப்படி வைப்போம் இல்லையா ஒயரை, அதை வந்து இப்படி இந்த ஹோல்லே கொடுத்துட்றோம், அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து இங்கே இப்படி ஒரு வளைவு மாதிரி இருக்குது, அதில் இந்த ஒயரை கொடுக்குறோம் சரிங்களா. ஒரு சின்ன சேஞ்சு தான், இந்த சின்ன சேஞ்சை பண்ணோம்னா இந்த மாதிரி நாட் நமக்கு வந்து கிடச்சிடும். ஓகேவா, போட்டாச்சு. இந்த மாதிரி இதுலேயும் அதே நாட்டு தான்.
ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த பிங்க்கும் க்ரீனும் மிக்சட் ஆச்சு பார்த்தீங்களா, அதுலேயே நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுட்டோம். இந்த மாதிரி நாட்டையும் இந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு 1 2 3 4 5 6 ஸ்பைக்கடு நாட் கிடச்சிருக்கு. சரிங்களா, இனி வந்து நமக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. நம்ம வந்து அப்படியே பின்னிட்டே போக வேண்டியதுதான். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 6 நாட் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயுமே நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஸ்பைக்கர் நாட் போடணும். சரிங்களா, ஸ்பைக்கர் நாட் போட்டுட்டு மற்ற இடம் எல்லாமே அப்படியே நம்ம பின்னிட்டே போக வேண்டியதான், நார்மல் நாட் போட்டு. சரிங்களா, வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. பாருங்கள், இப்படி மடிக்கிறோம். இதை இப்படி ஒரு சுற்றிட்டு இந்த கீழே இருக்க மஞ்சள் கலர் ஒயரை மஞ்சள் கலர் ஹோல்லையே கொடுக்குறோம். இந்த க்ரீன் ஒயரை இந்த மஞ்சள் ஹோலில் கொடுத்து, ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ பாருங்கள், இப்போது நீங்கள் இந்த இடத்துல போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இப்போ இங்கே போட்டிங்க. அடுத்து இந்த க்ரீன் ஃபுல்லாகவே என்ன இருக்குது நமக்கு, இனி இதுக்கு அங்கிட்டு உங்களுக்கு கவலையே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு கிராஸ் ஆகிற ஒவ்வொரு ஒயரையும் இந்த மாதிரி பாருங்கள், நார்மல் நாட் போட்டுகிட்டே போக வேண்டியதான், வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. சரிங்களா, இப்போ பக்கத்தில் அடுத்த 2, அப்புறம் இந்த 2. சரிங்களா, அடுத்து இந்த 2. சரிங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து பின்னிக்கணும். இந்த 6 நாட்டு, அப்புறம் இந்த சைடு ஒரு 6 நாட்டு. சரிங்களா, அங்கே மட்டும்தான் ஸ்பைக்கர் நாட்டு. இந்த லைனுக்கு அப்புறமா நீங்கள் போடுறத சேர்க்கணும். அதாவது இப்போ இந்த லைன் போடுறோம்ல, அதுக்கு அடுத்து வர லைனில் இருந்து டோட்டலாக நமக்கு 12 லைன் போடணும். 12 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, ஃபுல்லாக நம்ம காட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ வந்து நான் முக்கியமான மெத்தடை மட்டும் நான் கரெக்டாக வந்து என்ன செஞ்சுட்டேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இனி வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். அப்படியே கிராஸ் ஆகிற ஒவ்வொரு ஒயரையும் நம்ம இந்த மாதிரி நாட் போட்டுகிட்டே வர வேண்டியதான். இனி எந்த சேஞ்சும் நமக்கு வந்து பண்ண தேவையில்லை. இந்த 2 சைடு மட்டும் நீங்கள் அந்த ஸ்பைக்கர் நாட் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். கார்னர் திருப்புறதும் இந்த ஸ்பைக்கடு நாட்டும் தான் இந்த கூடையில் வந்து இது, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, இப்படியே கிராஸ் ஆகிற ஒவ்வொரு நாட்டையும் நம்ம வந்து என்ன செய்யணும், போட்டுகிட்டே போக வேண்டியதான். நான் வந்து இதுக்கு அப்புறமா ஒரு 12 லைன் போடணும். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்பு பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து பாதி தூரம் வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், பின்னிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த ஸ்பைக்கடு நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே உள்ள நாட்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 நாட்டு வரைக்கும் நம்ம வந்து இங்கே பாருங்கள் ஒரே லெவல். சரிங்களா, ஒரே லெவலாக இந்த பக்கமும் நான் வந்து உங்களுக்கு எண்ணி காமிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்பைக்கு நாட்டுக்கு மேலே உள்ள நாட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓகேவா, இப்படி சுற்றி 14 நாட்டு நம்ம வந்து போட்டுக்கணும். சரிங்களா, கூட வந்து ஒரே லெவலாக இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பை வந்து பின்ன முடியும். சரிங்களா, இப்போ
இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு மிக்சர் நாட்டு இருக்குது பார்த்தீங்களா? இங்கேயுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்பைக்டு நாட்டு போட போகிறோம். அப்போ தான் இதனுடைய ஷேப் வந்து சிக்ஸாக் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 6 நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, மிக்சர் நாட்டு. இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைவர்சன் நாட்டு, சரிங்களா? அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸ்பைக்டு நாட்டு, டிவர்சன் நாட்டு, ஓகேங்களா, டைவர்சன் நாட்டு அப்படின்னு நிறைய நேம் வச்சு சொல்கிறாங்க. ஆனால் நாட்டு வந்து ஒன்று தான், சரிங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுக்கிறோம், ஓகேவா? மடிச்சுட்டு இந்த பிங்க் கலர் இப்படி ஒரு சுற்றிட்டு இந்த க்ரீன் ஒயரை எடுத்து இந்த ஹோலில் கொடுக்குறோம், ஓகேவா? இந்த பிங்க் கலரை இப்படி இந்த க்ரீனில் கொடுக்குறோம், ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் வந்து இப்போவும் டைவர்ஷன் நாட் எப்படி போடுறதுன்னு தான் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ இதை மெல்லமாக இப்படி இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன செஞ்சிடும், நாட் கிடச்சிரும், ஓகேவா? இப்போ இந்த 2 ஒயரும் பாருங்கள், க்ரீனும் எல்லோவும் இப்படி மடித்து இந்த க்ரீன் இருக்குல்ல, க்ரீன் ஒயரை மடித்தாச்சு, எல்லோ ஒயரை இப்படி சுற்றிட்டோம். இந்த க்ரீன் ஒயரை இந்த ஹோலில், க்ரீனோட ஹோலில் கொடுக்குறோம். இப்போ இதில் ஒரு ஹோல் இருக்குது, ஓகேவா? இந்த எல்லோ கலரை இப்படி கொடுக்குறோம், ஓகேவா? பாருங்கள், இப்படி கொடுக்குறோம். இப்போ இதை நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும், நாட் கிடச்சிடும். பாருங்கள், அதே மாதிரி மிச்சம் இருக்கதையும் நம்ம வந்து போட்டுக்கணும். இப்படி போட்டு விடுறதுனால நமக்கு வந்து ஒயரோட டர்னிங் வந்து மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷிக்ஸாக் வந்து நமக்கு கிடச்சிடும், சரிங்களா? ஓகேவா? இப்போ இந்த இடத்துலையும் நம்ம வந்து போட்டுறணும், சரிங்களா? இது வரைக்கும் நம்ம வந்து போட்டுறணும். இந்த க்ரீனும் ரோஸும் இருக்குது பார்த்தீங்களா, இது வரை போட்டுட்டு அடுத்து இங்கேயும் மிக்சர் நாட்டு இருக்குது பாருங்கள், இந்த நாட்லேயும் போடணும். அதே மாதிரி இந்த சைடும் 2 இடத்துல இருக்கும். ஸோ 4 இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்பைக்கடு டிவர்சல் நாட்டை வந்து நம்ம போட்டுட்டு நான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஸ்பைக்கடு நாட்டு வந்து நம்ம போட்டாச்சு, சரிங்களா? ஸ்பைக்கடு நாட்டு, டிவர்சல் நாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, 1 இது 2 3 4 இடத்துல நம்ம இந்த மாதிரி என்ன செய்யணும், அந்த இடத்துல மட்டும் இந்த ஸ்பைக்கடு நாட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் இப்போ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். இப்போது இந்த லைன் வந்து இங்கேயும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே சென்டரில் வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், அப்படியே விட்டு வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ அதிலலாம் என்ன பண்ணணும்னா நாட் போடணும், நம்ம நார்மலாக போடக்கூடிய நாட்டு. அதாவது கிராஸ் ஆகக்கூடிய ஒயர்களை அப்படி சாதாரண நாட் போடணும், சரிங்களா? இனி வந்து எந்த மாற்றமும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு பின்னிட்டே போக வேண்டியதான், சரிங்களா? ஒயர் சின்னதாக ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து கூடைய ஸ்டாப் பண்ணிவிட்டு சொருகி கைப்பிடி போட்டுற வேண்டியதான், சரிங்களா? ஒரு சில இடத்துல அதாவது ஏதாவது ஒரு 2 சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஒயர்கள் வந்து லென்த்தாக வரத்தான் செய்யும். நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கேன், கிராஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் எப்படி தான் போட்டாலும் ஃபஸ்ட்டே நம்ம ஈவனாக தானே செக் பண்ணி போடுறோம், அப்புறம் ஏன் இப்படி வருதுன்னு ஒரு சிலருக்கு டவுட் வரலாம். கிராஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்கள், இங்கே இருக்க ஒயர் வந்து இந்த டர்னிங்கில் போகும்போது, சரிங்களா? இப்போது பாதி ஒயர் இந்த டைரக்ஷனில் போகுது, பாதி ஒயர் இந்த டைரக்ஷனில். அப்போது அதனுடைய நாட்டு வந்து இப்போ இங்காம போகும்போது, இப்போ இதில் ஒரு 20 நாட்டு இருக்குன்னா இந்த சைடு ஹைட் ஏறும்போது பாதி தான் கிடைக்கும், ஒரு 17 15 அப்படி நாட்டு கிடைக்கும்போது அப்போ அதனுடைய ஒயர் வந்து என்ன செய்யும், நமக்கு எக்ஸஸாக இருக்க தான் செய்யும், சரிங்களா? ஸோ கிராஸ் கட்டை போடும்போது
நமக்கு வந்து ஒயர் வந்து அப் அண்ட் டவுன் வந்து வரத்தான் செய்யும் சொருகிறப்போ. சரிங்களா? கொஞ்சம் வேஸ்ட் ஆக தான் செய்யும். ரொம்பயும் வேஸ்ட் ஆகாது. ஒரு 2 கார்னரில் மட்டும் நமக்கு வந்து ஒயர் வந்து லென்த்தாக இருக்கும். மிச்ச ஒயரெல்லாம் கரெக்டான லெவலில் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் பாட்டுக்கு சுற்றி போட்டுகிட்டே போக வேண்டியதான். இனி வந்து நார்மலாக நம்ம போடக்கூடிய சாதா முடிச்சு போட்டுட்டு இந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சரிங்களா? நான் வந்து இப்போ இதை பின்னிட்டு சொருகி இதை ஃபினிஷ் பண்ணி உங்ககிட்ட நான் வந்து என்ன செய்கிறேன், இதை வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த லைனு இந்த லைன் இப்போ முடிஞ்சிட்டு அடுத்த லைனில் நம்ம இந்த கிராஸ் ஆகுது பாருங்கள், இதை மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன். அப்போ உங்களுக்கு இது புரியும். இந்த நாட்டை மட்டும் போட்டு ஸ்பைக்கு நாட்டை இப்போ பாருங்கள். இப்போ இந்த ஷேப் வந்து இங்காம போதுவாங்க. இது வரைக்கும் அந்த பிங்க் கலர் ஒயர் வந்து இப்படியாமல் வந்துச்சு பார்த்தீங்களா? இதே டைரெக்ஷனை இப்போ பாருங்கள் இந்த டைரெக்ஷனில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த நாட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இனி யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. இப்போ இந்த நாட்டையும் அதே மாதிரி போடும்போது சாதாரண நாட்டு தான். சரிங்களா? பாருங்கள், இப்போ இந்த நாட்டும் இங்காமே போயிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள் இந்த சைடு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இந்த சைடு இப்போ இந்த டைரெக்ஷனில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் பின்ன உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிச்சிரும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். நீங்கள் வந்து இனி வந்து கிராஸாக போகிற எல்லா ஒயரையும் பின்னிட்டே போகணும். வேறு எந்த மாற்றமும் கிடையாது. பாருங்க. ஸோ நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் வந்து காட்டுறேன். சரிங்களா? இது வந்து லஞ்ச் பேக்குக்கு கரெக்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஈஸியாக கொடுத்து விடலாம். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான இது கூட. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து நான் வந்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம கூட வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? சேல்ஸுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். யாருக்கு வேணாலும் இதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? கலரும் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம அழகாக இருக்குது. ஸோ க்யூட்டாக இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி பாருங்கள் பாதி கூட வந்து நம்ம வந்து மேக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது ஸ்பைக்டு நாட் போட்டோம் இல்லையா? இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக பின்னிட்டே போக வேண்டியதான் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஹைட்லேயே நான் பின்னியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஸ்பைக்டு நாட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 14 நாட்டு. சரிங்களா? 15வது லைனில் வந்து நம்ம சொருகிட்டோம். நமக்கு பிங்க் கலர் வந்து பாருங்கள் 14 லைன் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி சொன்னோன்னு சொல்லிக்கிறேங்க. நீங்கள் வந்து கிராஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஒயர் வந்து நமக்கு வந்து ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். நான் வந்து திரும்ப திரும்ப அதை சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. என்னடா இவ்வளோ ஒயர் வேஸ்ட் ஆகுதே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம கிராஸ் கட்டில் போடும்போது அது வந்து ஒரு சில ஒயர்கள் வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். சரிங்களா? எக்ஸஸாக தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இதனுடைய ஒயரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இப்படி போயிட்டு வருது. இதனுடைய லென்த் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த இடத்துல வரக்கூடிய ஒயர் வந்து ஹைட் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு கிராஸ் ஆகி போகிறதுனால ஒரு சில ஹைட் வந்து நமக்கு இப்போ இந்த இடத்துல 10 நாட் இருக்குன்னா இந்த இடத்துல கிராஸ் ஆகி வரும்போது 11 நாட்டு இல்லை அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒயர் வந்து நமக்கு வந்து எக்ஸஸாக இருக்க தான் செய்யும். ஸோ கிராஸ் கட்டை போடும்போது நமக்கு வந்து இந்த சைடும் இந்த சைடும் 2 சைட்லேயும் வந்து ஒரு சில கொஞ்சம் ஒயர்கள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. சரிங்களா? அதே மாதிரி கைப்பிடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதே 3 கலர் கொடுத்து தான் நான் வந்து இந்த கூடையை வந்து ஹேண்டில் போட்டு மேக் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி சொருகிறதுமே பாருங்கள், நம்ம நார்மலாக ஃப்ளாட்டாக சொருவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃப்ளாட்டாக சொருகியிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த கூடை கொஞ்சம் இன்னும் அழகுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளவர் பாருங்கள், இந்த க்ரீனில் ஃபுல்லாகவே 3 ஃப்ளவர் கொடுத்து நான் வந்து இதை மேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக்காகவும் கொடுத்து விடலாம், இல்லை நீங்கள் திங்ஸ் வாங்குறதுக்கு மல்டிபிள் பர்ச்சேஸ் எதுக்குனாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பேஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அகலம், ரொம்பவும் ஹைட்டு கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு தேவையான ஹைட்டுக்கு லஞ்ச் பேக்குக்கு ஏற்ற மாதிரி இது வந்து இருக்கும். ஓகேவா? இந்த ஃப்ளவர் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்து தனியாக நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் முன்னாடியே போட்டிருக்கேன். சரிங்களா? அதாவது பின்ன கூடையில் இந்த மாதிரி ஃப்ளவரை போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். இந்த கூடையில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிராஸ்கட்டில் இன்னும் பல மாடல்கள் இன்னும் நிறைய நம்ம வீடியோவில் வந்துட்டே இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இந்த நல்ல விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இதை வந்து எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ இதில் ஒருத்தருக்காவது இந்த கூடை வந்து கற்றுக்கிறதுக்கு நான் போடுற வீடியோ பிரயோஜனமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.